நேற்றைய தினத்துல பொதுக்குழுல பேசின எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதிகள்ல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று முதல்வர் சொன்னார். அதற்காக அதை விட கூடுதலாக 210 இருக்காரு. அடுத்து நாங்கள் 234 சொன்னோன்னு வச்சுக்க, இல்லாததா அவர் சேர்த்து நான் 244 ஜெயிப்பேன்னுவாரு. இதுதான் அவரோட கொள்கை. ஏட்டிக்கு போட்டியா பேசுறதுதான் இன்றைய கள வரலாறு. மீண்டும் தமிழக முதல்வர் அறுதி பெரும்பான்மையோடு சொன்ன 200 விட அதிக இடங்களில் போட்டியிடுகின்ற இடங்களில் எல்லாம் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக தருவார்கள். நாகரிகமற்ற பேச்சுக்கள் இதெல்லாம். அவரை கூட ஏற்கனவே சேலத்தில் வேட்டியை உருவி இருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்குமா? நாகரிகத்தோடு, அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டும். அவருடைய பேச்சிலே தெரிகிறது அவர் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கின்றார். இயக்கம் கரையான் புற்று போல் கரைந்து கொண்டே இருக்கின்றது. அவர் உணராதவர் அல்ல, அவரும் பழுத்த அரசியல்வாதி தான். அந்த வெறுப்பினுடைய உச்சம்தான் இது போன்ற அநாகரிகமற்ற பேச்சுக்கள். வாக்காளர் பட்டியல் முறைகேடு பண்ணி தான் திமுக ஜெயிக்கிறாங்க, இந்த முறை அது நடக்காது, வரக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சின்னு நேற்று பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு ஊடகத்துறை நண்பர்களே மனசாட்சியோடு பேச வேண்டும். ஒரு காலத்தில் பூத் கேப்சரிங் எல்லாம் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு நவீனமயமாக்கப்பட்ட இந்த சூழலில் பூத் கேப்சரிங் என்றதே நடைபெறுகின்ற ஒரு சூழல் இல்லை. அதோடு மட்டுமில்லாமல் வாக்குப்பதிவிற்கு பிறகு கூட ஏதாவது குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளை பற்றி புகார் அளித்தால் வாக்குப்பதிவான சதவீதத்தை கணக்கில் கொண்டு மறுதேர்தல் நடத்தப்படுகின்றது. ஆகவே கள்ளத்தனமாக ஜெயிக்கின்ற ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை. எஸ்ஐஆர் என்ற ஒன்றை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற சிறுபான்மையின வாக்குகளை சூறையாடிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் விழிப்போடு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது. எந்த அரசியல் இயக்கமும் களத்திலே இல்லை. ஒரு சில அரசியல் இயக்கங்களால் BLA 2 கூட போட முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் BLA 2 போட்டுவிட்டு BLC என்று ஒவ்வொரு பூத்திற்கும் 10 பேர்களை நியமித்து களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே களத்திலே வந்து களமாட முடியாதவர்கள் இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை கிளப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் செவிமடுப்பதில்லை. எங்கள் பணி மக்கள் பணி தொடரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.